அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படின்ற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான ஒரு தலைப்பு. இதில் ஒரு சில தகவலில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை நம்மளால் எளிமையாக பண்ண முடியும். இதுக்கு நம்ம பெரிய ப்ராக்டிக்ஸ் கட்டாயமாக பண்ணி ஆகணும். அதிகமான கொஷின்ஸ் பார்க்க நம்மளால் அதை சரியாக எழுதக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விதிகள் இருக்குது. அந்த விதிகளை நான் முதல்ல பதிவிடுறேன். அந்த விதிகளை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பொதுவாக 2 வினாக்கள் வரைக்கும் இந்த சொற்றொடரை உருவாக்குதலில் நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சொற்றொடர் எப்படி அமையும் அப்படின்றத பார்க்கணும். எப்படி அமையும் அப்படின்னா, எழுவாய் ப்ளஸ் செயபடு பொருள் ப்ளஸ் பயனிலை. அப்போ என்ன கான்செப்டில் இருக்குன்னு பாருங்கள். எழுவாய், செயபடு பொருள், பயனிலை. அப்போ எழுவாய் முதலில் இருக்கும், செயபடு பொருள் இரண்டாவது இருக்கும், மூன்றாவதாக பயனிலை இருக்கும். இப்போ வரிசையை பார்த்துக்கோங்க. எழுவாய், செயபடு பொருள், பயனிலை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சில தருணங்களில் என்னவாக மாறும் அப்படின்னா, முதல்ல செயபடு பொருளாகவும் அடுத்து எழுவாயாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். எப்பயுமே பயனிலை என்னவாக இருக்கும்? கடைசியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சென்டென்ஸ் முழுமையை அடைய வேண்டும். அதாவது வினை முற்றாக இருத்தல் வேண்டும். ஒரு வினை என்னாகும்? முற்று பெற்று தொடராக இருத்தல் வேண்டும். இந்த விஷயத்தை தெளிவாக நாம் வச்சுக்கோங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தலில் சென்டென்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, முடிவடைந்ததாக இருக்கணும். அதே நேரத்தில் சரியான பொருளை தரக்கூடியதாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் சரியான பொருளை தரக்கூடியதாக இருக்கணும். இப்போ நமக்கு சொற்றொடரை ஒழுங்குபடுத்துறதில் எங்கே இருந்தெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழியை நமக்கு சீர்களை மாற்றி என்ன பண்ணலாம்? பழமொழியை சரி பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் திருக்குறளில் இருந்து நமக்கு கேட்கலாம். அடுத்து மேற்கோள் குறிகள், ஒரு பாடலினுடைய அடிகளை கொடுத்துட்டு சீர்களை இடம் மாற்றி அதை சரியாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். காமனாக இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த சொற்றொடர்களை நமக்கு என்ன பண்ணலாம்? வினாக்களாக கேட்கலாம். சரிங்களா? இதை நம்ம இந்த காணொலியில் ஒரு சில வினாக்களை நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஆக்சுவலாக எப்படின்னா, நீங்கள் எல்லா வினாக்களுக்குமே கீழே கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் அதை பார்க்குறப்பே உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்றது, அதற்கான ஆன்சரையும் நானும் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒர்க் அவுட்டுக்கு கொஷின்ஸை தனியாகவும் கொடுக்குறேன். அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இதில் என்னவாகும்? தெளிவடையக்கூடியதாக இருக்கும். இதில் நம்ம தொடக்கத்திலே சொன்ன மாதிரி, நம்ம எந்த அளவுக்கு இதை ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அதுதான் நமக்கான பெரிய சக்ஸஸாக இருக்கும். இப்போ பள்ளி பாட புத்தகத்திலேருந்து உரைநடையிலேருந்து ஒரு வரியை எடுத்துகிட்டு நமக்கு என்ன பண்ணலாம்? சொற்றொடரை அமைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? திருக்குறள், பழமொழி, ஓமை தொடர் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? மாற்றி கொடுத்து சீர்களை அடிகளை மாற்றி கொடுத்துட்டு இதை சரியானதாக மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகலாம். இது எல்லாமே முந்தைய ஆண்டு வினாக்கள் தான். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். முந்தைய ஆண்டு வினாக்களை நம்ம எந்த அளவுக்கு இந்த டாப்பிக்கில் சால்வ் பண்ணுறோமோ அது நம்மளுடைய பெரிய சக்ஸஸாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வினா பார்ப்போமா? இதில் நீங்கள் டைரெக்டாகவே விடை தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு முதல் வினா காட்டப்படும்னு நினைக்கிறேன் காணொலியில். சரி, பாருங்கள். சொற்றொடர்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. இது நல்லா பாருங்களேன். ஒரு முழுமை அடைந்ததான்னு கேட்டிங்கன்னா, சரியான பொருள் தரக்கூடியதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த தொடர் முடியுது, அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ இந்த 3 தொடரில் ஒன்று ஆன்சராக இருக்கலாம். உலகில் அப்படின்னு வரப்போ அது வினை முற்றா இல்லை, அதாவது ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டி ஆப்ஷனை எடுக்கவே வேணாம். மீதி இருக்கிற 3ல் ஒன்று தான் என்னது ஆன்சராக இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. இது என்ன ஆகுது? சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுது, சரியான பொருளை தரக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள். உலகில் மனிதன் பறவை இல்லாத வாழ முடியாது. இது என்ன ஆகுது? இதுவும் சென்டென்ஸை நிறைவு பண்ணக்கூடியதாக இல்லை. அப்போ இதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான ஆன்சர் என்னது? பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. அப்போ ஒன்றுக்கு என்னது? பி ஆன்சர். ஓகேங்களா? சரி, இது மாதிரி தாங்க நம்ம ஒரு குறிப்பிட்ட வினாக்களை பார்க்க போகிறோம். அடுத்த வினாக்கள் பாருங்கள். இது ரொம்ப முக்கியமானதும் கூட.
சொற்றொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ரெண்டாவது. ஓகேங்களா? இது பாருங்கள், உண்டா தமிழன் திளைக்காத குரல் இன்பத்தில் வர போகிறதில்ல. திளைக்காத தமிழன் உண்டா குரல் இன்பத்தில், குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. அப்போ இது சரியான பொருள் தரக்கூடியதாக இருக்குது பாருங்கள். குரல் இன்பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. திளைக்காத வரப்போகிறதில்ல, பத்தில் வரப்போகிறதில்ல, குரல் பத்தில் வரப்போகிறதில்ல. அப்போ உண்டா. அப்போ இதுக்கும் ஆன்சர்னால் வரக்கூடியதாக இருக்குது, பி ஆன்சராக வரக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அந்த இதோ பார்த்த உடனே நீங்கள் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ ஒரு நோட்டில் எடுத்து எழுதிக்கோங்க ஒவ்வொரு வினாவுக்கா. அதுக்கப்புறமா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 3வது தொடர், ரொம்ப ஃபெமிலியரான தொடர், நமக்கு பள்ளி பாட புத்தகத்தில் டிஎன்பிஎஸ்சிலையும் அதிகமான வினாக்கள் கேட்ட ஒரு தொடர். 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் புக் பேக் கொஷினாகவும் இருக்கக்கூடியது. இது பலமுறை வினாக்களாக இருக்கிறாங்க. முறையான தொடர் அமைத்து குறிப்பிடுக. இப்போ நல்லா பாருங்களேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்றது நமக்கு தெரியும். இதோட ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதற்கான விடையும் நான் சொல்கிறேன். இங்கே நல்லா பாருங்களேன், ஏறு தழுவுதல் என்றது ஒரு முடியக்கூடிய ஒரு சென்டென்ஸாக இருக்குது. தொன்மை யானை, யானை அப்படின்னு வரப்போ இது முடிய போகிறதில்ல. அப்போ ஏசிடி. இப்போ இதை மட்டும் படித்து பார்ப்போமா? தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். மேபி அப்படி ஒரு பொருளை தரக்கூடியதாக தான் இருக்குது. தமிழனுடைய வீர விளையாட்டு தொன்மையான ஏறு தழுவுதல். அடுத்து பாருங்களேன், தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறு தழுவுதல். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு. அப்போ இதுதான் என்ன ஆகக்கூடியதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்போ வீர விளையாட்டுன்றது என்னவா இருக்குது, தொன்மையான வீர விளையாட்டு. யாருடையது, தமிழர்களுடையது. இப்போ இந்த வார்த்தையை இங்கே முதல்ல போட்டிருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதான் எடுத்திருப்போம். அப்போ தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு எதுனா ஏறு தழுவுதல். இதுதான் என்னது, சரியான விடையாக இருக்கக்கூடியது. அப்போ டி. இதை நீங்கள் மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் மிக முக்கியமான ஒரு வினாக்களாக இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், இப்போ திருக்குறள்லேருந்து இந்த ஒரு வினாவை கேட்டிருக்காங்க. இதை விடை தெரிந்தவங்க இதை பார்த்த உடனே இப்போ நான் சொல்கிறப்பயே வீடியோவை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது திருக்குறள் அடி, அந்த சீர்களை அப்படியே வச்சுட்டு மாறி உள்ள சீர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை என்ன அப்படின்னா, கனைக்குடியது யாழ் செவ்விது ஆங்கே அன்ன விளைபடுவலால் குழல் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஆங்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸ் முடிவு போடுறதில்ல. ஏவன் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, எடுக்கவே போகிறதில்ல. இப்போ மீதி இருக்கிற 3 அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துலேயும் 3 சிமிலராக கொடுத்துட்றாங்க, முடியக்கூடிய அளவுக்கு கொடுத்துட்றாங்க. ஒன்று மட்டும்தான் மாறுபட்டு தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக பார்க்கக்கூடியதாக இருக்கணும். இப்போ இதுலேயே பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஸ்டார்டிங் ஒன்றா இருக்குது. சரிங்களா? சரி, அப்போ 4க்கு டெல்லி. 5வது கொஸ்டின் பார்ப்போமா? இந்த சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக படித்தாலுமே நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 5வது கொஸ்டின். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதற்கு விட என்னன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 4 சென்டென்ஸ் இருக்குது. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். இங்கே பாருங்கள், டைரெக்டாகவே ஆன்சராகவே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு இது என்னது, அதற்கான ஆன்சர். மற்றது எதுவுமே வராது. உரை எழுதியவர்களில் முதலில் திருக்குறளுக்கு மணக்குடவர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் மணக்குடவர் முதலில் முடிஞ்சாலுமே அது இல்லை, திருக்குறளுக்குன்னு முடிஞ்சாலுமே அது இல்லை. இது ரெண்டுமே வரப்போகிறதில்ல. அப்போ ஏபியில் தான் இருக்க போகுது. அப்போ சரியான பொருத்தமான தொடர் எது அப்படின்னா, திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார், மணக்குடவர். 5க்கு ஆன்சர்னாது ஏ அப்படின்றது. அடுத்ததாக பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகள். இந்த சொற்றொடரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வினாவை தெளிவாக ஒரு முறை 2 முறை வாசிச்சுனாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அடுத்து பாருங்கள், இதுக்கு 6க்கு என்ன ஆன்சர் வரும்ன்றதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் டைரெக்டாகவே இனி வரக்கூடிய வினாக்களுக்கு நான் விடையை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் கொஷினை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக பார்த்து அதுக்கு என்ன ஆன்சராக வரும் அப்படின்றத பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், தமிழ் மொழின்னு கடைசியாக முடிகிறதும் வராது. வரையிலும்ன்றது சென்டென்ஸ் முடியல. தமிழ் மொழி கூட சென்டென்ஸ் முடியுது. ஓகேங்களா?
வரையிலும் வரையிலும்னு வரப்போ சென்டென்ஸ் முடியல. அப்போ ஏவையும் டியும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ உலகம் உள்ள வரையில் தமிழ் மொழி வாழட்டும், இதுதான் என்ன ஆகுது, சென்டென்ஸை முற்று பெறக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம இந்த மெத்தடில் பார்க்குறப்பையும் நமக்கு என்ன ஆகுது, ஈஸியாக மாறக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட். பாருக்கு பி. அடுத்து 7வது கொஷின் பார்ப்போம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ பாருங்கள், இதில் எது தான் கரெக்டாக முடியுது அப்படின்னு பாருங்களேன். சமஸ்தானத்துக்குன்னு வரப்போ கண்டிப்பாக இதை நம்ம எடுக்க போகிறதில்ல. தொழில் கட்டாயமாக எடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பிரதானம், சமஸ்தானத்தினுடைய பிரதானம், சென்டென்ஸ் வந்து ஓரளவு கம்ப்ளீட் ஆகும். உழவுதான், அப்போ இதுவும் ஓரளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த 3ல் நம்ம பார்ப்போம். குசேலபுரி சமஸ்தானம், பிரதான தொழில் உழவுதான். சரி, ஓகே, இருக்கலாம். உழவுதான் அப்படின்னு வரப்போ அது ஆணில் வருது, அப்போ நம்ம அதையும் எடுக்க போகிறதில்ல. சரியாக முற்று பெறாத ஒரு தொடராக இருக்குது. அடுத்து பாருங்கள், குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில். அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கலாம், இதுதான். அப்போ 7க்கு என்னது, சி. பிரதானம் அப்படின்னு வரப்போ கண்டிப்பாக அது ஆன்சராக இருக்க போகிறதில்ல. அடுத்து பாருங்கள், 8வது கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்டே பண்ணணும். ஆப்ஷன் ஏ பாருங்கள், வழிபாட்டு கூடத்தில் மாண்டவர்கள் நின்றனர். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும், ஒரு சிலதை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாகவே நெக்லேட் பண்ண முடியும். ஒரு 2 போனால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், மீதி 3மே இது ஈஸியாகவே எடுக்கக்கூடியதாக இருக்கும். 8க்கு ஆன்சர் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்த கொஷின் பார்ப்போமா? சரி, இது வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்க்க வேண்டிய ஒரு கொஷின். இப்போ பாருங்களேன், சென்டென்ஸ் முடியக்கூடியதாக இருக்குது. தமிழ்னு சொல்லிட்டு 2 முடியுது. இதை வந்து கொஞ்சம் நம்ம தெளிவாக பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும். கூர்மையான புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாகும் புகழ்மிக்க நல்ல தமிழ். கூர்மையான புலவர்கள் நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ இது என்ன ஆக போகிறதில்ல, வரவே போகிறதில்ல. வேல் போன்ற கருவியாகும் நல்ல புகழ்மிக்க புலவர், கூர்மையான தமிழ். தமிழ் எப்போங்க கூர்மையாக இருந்திருக்கு, இதே நம்ம எடுக்க மாட்டோம். நல்ல புலவர்களுக்கு புகழ் மிகுந்த கூர்மையான தமிழ். அப்போ கூர்மையான தமிழ்னு வந்தாலுமே நம்ம அதை ஆன்சராக எடுக்க மாட்டோம். இங்கே பாருங்களேன், டெல்லி பாருங்களேன். அப்போ அதில் தெரிஞ்சு போச்சு கடைசியாக தான் வரப்போகுதுன்னு. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த, தமிழ் நல்ல புகழ் மிகுந்த, புலவர்களை நம்ம என்ன சொல்லலாம், புகழ் மிகுந்த கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். வேல் எப்படி இருக்கும், கூர்மையாக இருக்குமா, அது போன்ற ஒரு கருவி. அப்போ ஆப்ஷன் டி தான் என்னது இதற்கான விடையாக இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்த தொடர் பார்ப்போமா? சரி, 10வது தொடர் பார்ப்போம். இந்த பாருங்க, அருமையான ஒரு கொஷினுங்க. 10 அருமையானது. இப்போ எல்லாமே பாருங்கள், சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கு. விடல் 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 எல்லாமே தான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேறு என்ன இதில் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அவன் கண்ணு 3 முடியுது. அப்போ அதனை விடல் மேபி வராமல் இருக்கலாம். சரி, ஃபஸ்ட் இதுக்கான ஆன்சரை மட்டும் நான் டைரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்னன்றதை கமெண்டில் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் அதுக்கான ஆன்சர் இப்போ சொல்கிறேங்க பாருங்கள். சென்டென்ஸ் முழுமையடையணும், படித்தா அது கம்ப்ளீட் ஆகக்கூடியதாக இருக்கணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். மறுபடியும் திருக்குறள் வந்திருக்கு பார்த்தீங்களா, இதே அந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய வரி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படின்றது ஆன்சர் சரியாக இருக்கு. திருக்குறளில் இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சொற்றொடர் எடுத்துதல்ன்றது இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப இம்பார்ட்டண்டாக திருக்குறளை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து 11வது ஒரு சம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், 11வது ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூறுகளில்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் முடிய போகிறதில்ல. ஓகேங்களா? அடுத்து மீதி இருக்கிற 2 மட்டும் பார்ப்போம். விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மேபி வரலாம் அப்படின்னு சொல்லலாம். கீழே இருக்கிற இன்னொரு சென்டென்ஸையும் படிச்சிருவோம். தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானது. இந்த சென்டென்ஸ் தான் என்ன ஆகுது, அக்யூரேட்டாக பொருந்தக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுதான் மிகச்சரியான விடை. இதையும் மார்க் பண்ணிக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்து பாருங்கள், அடுத்து 12வது கொஸ்டின் பார்ப்போம். அழகாக பாருங்களேன்,
சூப்பராக கொடுத்துருக்காங்க. 12வது கொஷினு அருமையான கொஷினு. நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், நீங்களே ஆன்சர் பண்ணலாம். சரி, இது என்ன வினா பாருங்கள். பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணி. இது கண்டிப்பாக என்ன ஆகலை, டைரெக்டாகவே அது சரியான ஒரு இதுவே இல்லை. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அப்படின்றது கரெக்டாக இருக்கக்கூடியது. பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு, இதுவும் சென்டென்ஸ் சரியா இல்லை. அப்போ அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள் அப்படின்றது என்ன ஆகுது, மிகச்சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ சி 12க்கு சி ஆன்சராக இருக்கக்கூடியது. இந்த வினாவை நம்ம பார்க்கலாம். இந்த வினாவும் ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், எல்லாமே ஒரு சிலதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே உள்ளே இருந்து எடுத்திருக்காங்க. பள்ளி பாட புத்தகத்தினுடைய அந்த உரைநடையிலேருந்து எடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலது ரொம்ப ஃபெமிலியரான சென்டென்ஸையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேற்கோள் குறிகளும் நம்ம கேட்பாங்க. 13 பாருங்கள், பெற முடியும் அறிவையும் அப்படின்றது முடிகிறது கஷ்டமாக இருக்கும். முடியும். இப்போ இது 3த்தில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ஓகேங்களா? மொழிபெயர்ப்பு கல்வியாக ஆக்குவதன் மூலம், மொழிபெயர்ப்பை கல்வியாக ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக பெற முடியும். அப்போ இந்த சென்டென்ஸே என்ன ஆகுது, முழுமையடையக்கூடியதாக இருக்குது, கம்ப்ளீட்டாகவும் இருக்குது. ஆன்சராக இருக்க வாய்ப்புகள் இது அதிகம் இருந்தாலும் மற்றதையும் பார்த்துருவோம். அனைத்துலக அறிவையும் நாம் எளிதாக கல்வியாக ஆக்குவதன் மூலம், எல்லா உலகத்தோட அறிவையும் நம்ம எளிதாக கல்வியாக்குவதன் மூலம் மொழிபெயர்ப்பை பெற முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? மொழிபெயர்ப்பை பெறுவதன் மூலயமா தான் நம்ம என்ன பண்ணலாம், அனைத்துலக அறிவையும் நம்ம எளிதாக பெற முடியும். கல்வி பெற மொழிபெயர்ப்பை ஆக்குவதன் மூலம் அனைத்துலக அறிவையும் நம்ம கல்வி பெறலாம், மொழிபெயர்ப்பு இதுவும் வராது. இப்போ ஆன்சர்னாதே ஏதான் அதற்கு சரியான விடையாக இருக்குது. அடுத்து 14வது சென்டென்ஸ் பாருங்கள். 14 பார்ப்போம். நம்ம 14 சென்டென்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள். இன்றைய சூழலில் அளவுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முடிய போகிறதில்ல, அதனால் அது இல்லைன்னு தான் வரக்கூடியதாக இருக்குது. கவசங்கள் தாங்கும் அளவுக்கு வெப்பத்தை இன்றைய சூழலில் இல்லை. இது சென்டென்ஸே கம்ப்ளீட் ஆகலை, அது சரியான சென்டென்ஸ். இப்போ பாருங்கள், 3வது சென்டென்ஸ் பாருங்களேன். வெப்பத்தை தாங்கும் அளவுக்கு இன்று சூழலில் கவசங்கள் இல்லை. அப்போ டெம்பரேச்சரை ஹீட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை அந்த சூழலில், கவசங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து 15வது இது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த சொற்றொடரை பார்த்த உடனே என்ன அப்படின்றத பாருங்கள், உங்களால் என்ன பண்ண முடியும், இது ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக 2 ஆப்ஷன் இதில் எலிமினேட் பண்ணலான்றதையும் பார்த்துக்கோங்க. இலக்கிய தொடர்பான வினாக்கள் கமெண்ட் செக்ஷனில். அடுத்து நம்ம 16வது கொஷின் பார்த்துருவோம். சரி, கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஏன்னா நம்ம இதை கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதும் நமக்கு ரொம்ப முக்கியமானதில்ல, அந்த அளவுக்கு பார்த்துப்போம். அடுத்து பாருங்கள், அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான சொற்றொடர். இயற்கையோடுன்னு முடிகிறப்ப அது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் ஆகாது. மனிதன் இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கின்றான். இதுதான் என்னது, இதில் சரியான சென்டென்ஸாக இருக்கக்கூடியது. டி பார்த்தீங்கன்னாலும் இருக்காது, கொண்டே அப்படின்லாம் வரப்போகிறதில்ல. அப்போ 16க்கு அதுதான். 17 பாருங்கள், இது ஆக்சுவலாக நம்ம ஒருமை உண்மை தொடர்லையும் நம்ம பார்க்கலாம். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. சொற்றொடரை இதையே ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. குளத்தில் பூக்கும் மல்லிகை மலர் அன்று வரப்போகிறதில்ல. மல்லிகை மலர் பூக்கும் குளத்தில் அன்று, இதுவும் வரப்படுறதில்ல. பூக்கும் மலர் குளத்தில் மல்லிகை அன்று அப்படின்றது இல்லை. அப்போ மல்லிகை போன்ற குளத்தில் பூக்கக்கூடிய பூக்கும் மலர் அன்று, மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. இப்போ மல்லிகையோட குளத்தில் பூக்கக்கூடிய மலர் அன்று. இது ரொம்ப அருமையான ஒரு வினாங்க. தவறுகள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், 18 நீங்களே ஆன்சராக சொல்லலாம். ஏன்னா இது நம்ம பாடல் வரிகளில் பார்த்துருப்போம். இந்த பாடல் வரிகளை கரெக்டாக தெரிஞ்சாலுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இது ஒரே விஷயந்தாங்க. இந்த சென்டென்ஸை ஒரு 2-3 முறை நம்மளால் பார்க்குறப்ப கண்டிப்பாக இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் பாருங்களேன், நிலமாக கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. வேண்டும் தான். விளை நிலமாக இணைய சொல்லையே கொள்ள வேண்டும், இணைய சொல்லையே விளை நிலமாக கொண்ட வேண்டும். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வருது, சி தான் ஆன்சராக வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து 19. இந்த 19 ரொம்ப எளிமையானது, இதை நீங்களே ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னு பாருங்கள். இளங்கோவடிகள்
காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். கண்டிப்பாக வரவே போகிறதில்ல, நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் காப்பியத்தை இயற்றியவர் என்னும்னு வருது, அது வரப்படுறதில்ல. இயற்றியவர் சிலப்பதிகாரத்தை என்னும் காப்பியம், இதுலேயும் நமக்கு நல்லாவே தெரியும். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இதுதான் என்னது டைரெக்டான ஒரு ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ பி தான் இதற்கான விடை. ஃபைனல் கொஷின் நம்ம பார்க்க போகிறது. இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஒர்க் அவுட்டுக்கு நான் கொஷின் PDF போடுறேன். சொற்களை ஒழுங்குபடுத்துக. மலை அகத்தியர் மலை வாழ்ந்தார் பொதிகை, பொதிகை மலை அகத்தியர் வாழ்ந்தார். இது நமக்கு டைரெக்டாகவே தெரியுங்க. அகத்தியர் வாழ்ந்த மலை தான் என்ன மலை? பொதிகை மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் என்னது? ஏ. சரிங்களா? சரி, ஓகே.